திருப்பொருக்கா கேள்வியை வாசிக்கிறேன் பாருங்க. 2020ஆம் ஆண்டு பிப்ரவரி 1ஆம் திகதி திங்கட்கிழமை எனின் அம்மாதத்தில் வரும் திங்கட்கிழமைகளின் திகதிகளின் கூட்டுத்தொகைக்கும் அம்மாதத்தில் வரும் செவ்வாய்க்கிழமைகளின் கூட்டுத்தொகைக்கும் இடையே உள்ள வித்தியாசம் யாது? அப்ப 2020ஆம் ஆண்டு பிப்ரவரி 1ஆம் திகதி எங்களுக்கு திங்கட்கிழமை. அப்ப சொல்லுங்க, 1ஆம் திகதி திங்கட்கிழமை என்றா அடுத்தது எத்தனையாம் தேதி திங்கள் எங்களுக்கு? 8. அடுத்தது என்ன திங்கள்? 15. அடுத்தது 22. அடுத்தது 29. எஸ். ஏனென்றா எங்களுக்கு 2020 அதாவது 2020 என்றது ஒரு லீப் வருடம். அப்ப லீப் வருடம் என்றா எங்களுக்கு பிப்ரவரியில 29 நாட்கள் வரும். என்ன வேலையில இப்ப நான் இவளாத்தையும் என்ன செய்ய போறேன்? கூட்டா போறேன். சரியா? முதல்ல திங்கட்கிழமைகள் எண்ணிக்கைகள் கூட்டுத்தொகையை காணுவோம். 1 8 9 9 5 14 2 16 9 25 5 எழுதி 2 மிச்சம் 2 1 3 3 2 5 5 2 7. சரி, அப்ப திங்கட்கிழமைகள் திகதிகள் கூட்டுத்தொகை உங்களுக்கு 75. இப்ப நாங்க செவ்வாய்க்கிழமைகள் திகதிகள் கூட்டுத்தொகை காண போறோம். செவ்வாய்க்கிழமை. சரி, அப்ப நாங்க செவ்வாய்க்கிழமை என்றா பிள்ளைகள் 1 திங்கள் என்றா 2 செவ்வாய் 2 7 9 செவ்வாய். அடுத்த செவ்வாய் 16. அடுத்த செவ்வாய் 23. 20. அடுத்த செவ்வாய் 30. சரியோ? ஏன் எங்களுக்கு பிப்ரவரியில 29 நாட்கள். அப்ப நாங்க 30 போட்டு கூட்டக்கூடாது. அப்ப 30 எங்களுக்கு வரா. ஓகே, இப்ப கூட்டுவாம். 9 2 11 6 17 3 20 0 எழுதி 2 மிச்சம் 2 1 3 3 2 5. அப்ப எங்களுக்கு திங்கட்கிழமை தேதிகளும் செவ்வாய்க்கிழமை தேதிகளுக்கும் இடையிலான வித்தியாசம் கேட்டது. உங்க எல்லாருக்குமே தெரியும், வித்தியாசம் கேட்டா என்ன செய்ய வேணும்? கழிக்க வேணும். அப்ப நான் 75ல இருந்து 50 கழிச்சா பிள்ளைகள் 5ல 0 போனா 5, 7ல 5 போனா 2. சோ உங்களுக்கு ஆன்சர் 25. சரிதானே? 5ஆவதுக்கு 3ஆவது விட போட்டிருந்தா சரி போட்டு கொள்ளுங்க.